கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, இந்த இரவு வேளையிலும் ஆண்டவருக்காக ஏதாவது என்னால் செய்ய முடியுமா? அல்லது தேவ சித்தம் செய்ய ஆண்டவர் என்னை நிர்பந்தம் பண்ணும் பொழுது அல்லது விரும்பும் பொழுது ஏதாவது நான் ஆண்டவருக்கு செய்ய கூடாதா என்ற எண்ணம் உடையவர்கள் இந்த செய்தியை நீங்கள் கொஞ்சம் பொறுமையோடு கேளுங்கள். தாழ்மையாக வேண்டிக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களோடு பேசுவார். இந்த நாளிலே பிரதானமான ஒரு காரியம் என்னவென்றால், உயிர் மீட்சியே நமது தேவை. ஆதி சபையில் உயிர் மீட்சிக்காக எவ்வளவு உபத்திரவங்களையும் பாடுகளையும் அனுபவித்தார்கள் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். அவர்களுடைய சில காரியங்கள் நான் பார்க்கும் பொழுது, அந்த சில தேசங்களில் நாக்கை இழுத்து வைத்து தரையில் ஆணி அடித்து சித்திரவதை செய்திருக்கார்கள். இன்னும் சில தேசங்களில் இந்த பைன் ட்ரீயில் 2 கிளைகளை இணைத்து ஒரு காலை இந்த கிளையிலும் ஒரு காலை இந்த கிளையிலும் கட்டி அப்படியே அந்த விசுவாசிகளை இரத்த சாட்சிகளாக அப்படியே 2 கால்களும் தனியே பிரிந்து சதையோடு போகும்படியெல்லாம் சித்திரவதை செய்யப்பட்ட செய்தியை நாம் கேட்டிருக்கிறோம். இந்த நாளில் நாம் இவ்வளவு அருமையாக சுவாதீனமாக எல்லா விதத்திலும் பாதுகாவலோடு ஊழியம் செய்யும்படியாக ஒரு காலகட்டத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். ஆகவே பரிசுத்த ஆவியானவருடைய ஒத்தாசை இல்லாமல் நாம் இந்த ஊழியத்தை, இந்த கனமான மேன்மையான உன்னதமான மகா பரிசுத்தமான ஊழியத்தை செய்ய முடியாது. ரோமர் 8:26 பரிசுத்த ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். லூக்கா சுவிசேஷம் 2:1 ஒரு தாய் தகப்பனிடத்தில் ரட்சிப்பின் அதிபதியை காக்கும்படியாக பொறுப்பை பெற்றார்கள். பெற்றெடுக்கிறது மாத்திரமல்ல, அவரை காக்கும்படியாக அவர்களுக்கு கட்டளையிடப்பட்டார்கள். அவர்கள் கலிலேயாவில் உள்ள நாசரேத்திலிருந்து யூதேயாவில் உள்ள பெத்லகேமுக்கு வரும்போது 144 கிலோமீட்டர் நடந்து 7 நாட்கள் வரை நடந்தே வந்து, அதிலும் சத்திரத்தில் இடம் இல்லை சிங்காசனத்தில் இருந்தவருக்கு. பாருங்க, அவ்விதமாக ஜீவனுள்ள தேவனுடைய ஊழியத்தை அவர்கள் அநேகர் செய்தார்கள். இந்த நாளிலே ஆண்டவர் நமக்காக காத்து கொண்டிருக்கிறார். நாம் எதையாவது செய்ய வேண்டும் என்று காத்து கொண்டிருக்கிறார். நாம் இன்னும் நீண்ட காலம் அவரை காத்து கொண்டிருக்கும்படி வைத்து கொள்ள நினைக்கலாமா என்று யோசித்து பார்ப்போம். ஒரு இங்கிலாந்தில் ஒரு தாய் தகப்பன் இருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், சாமுவேல் வெஸ்லி, சூசன்னால் வெஸ்லி. 2 பேருக்கும் 19 பிள்ளைகள். அதில் அந்த தாய் ஒவ்வொரு நாளும் 1 மணி நேரம் தேவனுடைய சமூகத்தில் அந்த அறையை அடைத்து கொண்டு முழங்காலில் நின்று தேவனோடு தனித்து உறவாடினார்களாம் தங்களுடைய பிள்ளைகளுக்காக. அது மாத்திரமல்ல, வாரத்தில் ஒவ்வொரு நாளும் ஒரு பிள்ளைக்கு 1 மணி நேரம் அவர்கள் ஜெபித்து ஆலோசனை சொல்லுவார்களாம். இப்படியாக 15ஆவதாக பிறந்த ஜான் வெஸ்லியும் 16ஆவது பிறந்த சார்ல்ஸ் வெஸ்லியும் தேசத்தின் எழுப்புதலுக்கு மிகவும் பங்குள்ளவர்களாக, பொறுப்புள்ளவர்களாக மாறினார். 35 வயதை உடைய ஜான் வெஸ்லி மனம் திரும்பினார். 2.5 லட்சம் மைல் பிரயாணம் பண்ணி ஊழியம் செய்தார். 40,000 பிரசங்கங்களை செய்தார். 3 நாடுகள் உயிர் மீட்சி அடையத்தக்கதாக அவருடைய ஊழியத்தின் வல்லமை இருந்தது. அருமையானவர்களே, 100 ஆண்டுகள் அந்த ஊழியம் நிலைத்திருந்தது என்று சொல்லி அவரை குறித்து சாட்சி கொள்கிறார். ஆக அவருக்கு சில நேரங்களில் பிரசங்கம் பண்ணுவதற்கு இங்கிலாந்து ஆலயங்களில் அனுமதி கொடுக்கவில்லை. ஆகவே அவர் தன்னுடைய தகப்பனாருடைய கல்லறையின் மேல் ஏறி நின்று இந்த ஊழியத்தை எல்லாம் செய்திருக்கிறார். நானும் கூட என்னுடைய கிராமத்தில் கிட்டத்தட்ட 15 வயசில் உபதேசியாராக இருந்து
இப்போ 78 வருஷம் ஆகுது எனக்கு. இது போன வருஷம் வரை நான் பல ஆயிரக்கணக்கான செய்தியை கொடுத்துருக்கிறேன். போன கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி, ஒரு 3-4 மாதத்துக்கு முன்னாடி, எரேமியா 48:10 ஒரு வசனம் இருக்குது. அசதியாய் தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று சொல்லிவிட்டு, அது மாதிரி வசனங்களை ஊழியக்காரர் பற்றி சொன்னேன். அது அந்த ஊழியக்காரருக்கு பிடிக்கவில்லை. அதனால் அதுக்கு பிறகு எனக்கு பிரசங்கம் பண்ண அனுமதி கொடுக்கவில்லை. அதனால் பரவாயில்ல, இப்போ அநேக கிராமங்களுக்கு சென்று தேவனுடைய ஊழியத்தை நான் செய்து வருகிறேன். ஒரே நாளில் 2 அல்லது 3 ஆலயங்களில் தேவனுடைய செய்தியை ஞாயிற்றுக்கிழமைகளில் கொடுத்து வருகிறேன். போன ஆண்டு 12 மாதமும் நான் முழு இரவு ஜெபம் நடத்தி வந்திருக்கிறேன். இந்த மாதம் 3 மாதம் ஆச்சு. போன மாதம் நாங்கள் ஒரு கிராமத்தில் ஒரு சிஎஸ்சி ஆலயத்தில் கூடினோம். மற்ற கிராமத்தில் இருந்தும் ஆட்கள் வந்திருந்தார்கள். ஒரு 50 பேர் இருக்கும். கிட்டத்தட்ட 40க்கும் மேற்பட்டவர்கள் ஒன்றன் பின் ஒன்றாக கண்ணீரோடு ஜெபித்தார்கள். நான் இடையிடையே சில கோரஸை பாடினேன். கிட்டத்தட்ட 1 மணி 2 மணி ஆயிடுச்சு முடிக்கிறதுக்கு. அதுக்கு பிறகு அவர்களுக்கு வைத்திருந்த அந்த கொஞ்சம் பன்னு, மிக்சரு, காஃபிகளை கொடுத்து அவர்கள் கிராமங்களுக்கு 3 மணிக்கு மேல் போய் சேர வேண்டியிருந்தது. நானும் போய் சேர்ந்து தேவனுடைய மறுபடியும் சில 20 மைலுக்கு அப்பால் வந்து தேவனுடைய செய்தியை ஒரு சர்ச்சில் கொடுத்தேன். இப்படியாக இந்த மாதமும் போனேன். இந்த மாதம் 2 சர்ச்சில் கொடுத்தேன். காலையில் 7 மணிலேருந்து ஒரு சர்ச்சிலையும், 10 மணிக்கு மேல் 12 மணி வரை ஒரு சர்ச்சிலையும். இந்த 3 ஆலயங்களிலையும் கூட நான் காணிக்கை கொடுத்தார்கள். மினிமம் 500ஆவது இருக்கும் கொடுத்தார்கள். நான் வாங்கவில்லை. பாஸ்டர் கூட சிஎஸ்ஐ பாஸ்டர் திட்டினார், ஏன் வாங்கியிருக்கலாம்ல, கொடுக்கலாம்லன்னு. என்கிட்ட என் கூட ஜெபிக்கிற ஒரு தம்பி சொன்னான், இந்த காலத்தில் யாரையுமே நம்ப முடியலை ஐயா, ஒரு பாஸ்டரை கூப்பிடுப்பா நம்மளுக்கு ஊழியத்துக்கு, அது இண்டிபெண்ட் பிரயோஜனம் இருக்காங்க, நம்ப முடியலை, காசுன்னா தமிழ் அவக்குன்னு பறிச்சுக்கிறாங்க அப்படின்னு. காசுன்னு வைக்கிறதுல பாருங்க, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது என்பத காலகட்டத்தில் நாம் இருக்கிறோம். சார்லஸ் வெஸ்லி கிட்டத்தட்ட அவர் 16வது பையன் 6000 பாடல்களை பாடியிருக்கிறார். அவருடைய பாடல்கள், அநேக பாடல்கள் பாமாலையில் இடம்பெற்றிருக்கிறது. ஒரு தாயினுடைய அர்ப்பணிப்பு, ஆண்டவர் மேல் உள்ள ஒரு வைராக்கியம், ஒரு பரிசுத்தமான இருதயம் எவ்வளவாக தேசங்களை சந்திக்க அது பலனுள்ளதாக இருக்கிறது என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. ஸ்பர்ஜன் சொல்கிறார், மனோபலன் ஆலயத்தின் ஆட்களை கூட்டி சேர்க்கும், ஆனால் ஆவியின் பலனோ அந்த வேதனையினால், ஆத்ம வேதனையினால் ஆலயத்தை நிரப்பும். இன்னைக்கு அநேக ஆலயங்கள் நிரம்பி வழிகிறது. நான் 500-600 பேர் உள்ள மக்கள் மத்தியெல்லாம் செய்திருக்கிறேன். யாராவது ஒருவர் நீங்கள் 100-150 கன்வென்ஷன்களை சந்தித்திருக்கிறீர்களே, யாராவது ஒருத்தர் உங்களை எழுந்திருந்து நான் மனம் திரும்பி இருக்கிறேன், ரட்சிக்கப்பட முடியும் சொல்ல முடியுமா என்று கேட்டால் ஒருவரும், ஆச்சரியமாக இருக்குது, ஒருவரும் மனம் திரும்புதல் இல்லை, மறுபடி பிறந்த அனுபவம் இல்லை. மாம்சத்தின் பலத்தினால் செய்யும் 1 வருஷம் ஊழியத்தை காட்டிலும் ஆவியின் பலத்தினால் செய்யும் 1 மணி நேர ஊழியமே வல்லமை உள்ளதாக இருக்கிறது. இந்த நாளில் மனுஷனை தேவன் தேடுகிறது பிரசங்கிக்க அல்ல, தன் இருதயத்துக்கு ஏற்றவனை தேடுகிறார். தன்னுடைய ஆத்துமாவிலே உள்ள தேவ சித்தத்தை செய்ய அல்லது ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண யாராவது கிடைக்க மாட்டார்கள். என் காரியமாய் நான் யாரை அனுப்புவேன் என்று ஏங்கி கொண்டிருக்கிற காலகட்டத்தில் இருக்கோம். பில்லி கிரஹாம் சொல்லுகிறார், வாட் இஸ் த யூஸ் ஆஃப் பீயிங் எ ஃபேமஸ் மேன் ஆன் எர்த் இஃப் ஹெவன் டசன்ட் நோ. பரலோகம் ஒரு மனுஷனை அறியாவிட்டால் இந்த உலகத்தில் அவன் எவ்வளோ பெரிய ஆளாயிருந்தான்னா, மனம் திரும்பாத, ரட்சிக்கப்படாத, பரிசுத்த ஜீவியம் இல்லாத ஒரு ஊழியக்காரனோ, ஒரு பிஷப்போ, ஒரு பாஸ்டரோ, ஒரு ஊழியக்காரனால என்ன பிரயோஜனம்? பாருங்க, இப்படிப்பட்ட மக்களை கொண்டு ஆண்டவர் என்ன செய்ய முடியும்? மனம் திரும்பாத மக்களை கொடுத்து. நம்ம சிலர்
ஆண்டவருடைய நம்மில சிலர் மட்டும்தான் ஆண்டவருக்காக அவருடைய காரியமாய் போகிறோம். அநேகர் அழிந்து போகிற காரியங்களுக்காக மட்டுமே இந்த நாட்களில் ஜீவித்து கொண்டிருக்கிறார்கள். which has no real value. அதனால என்ன பிரயோஜனம்? ஆத்மாக்களுக்காக இன்றைக்கு நாம் பிரசவ வேதனைப்பட வேண்டிய காலகட்டத்தில் அதுக்கு பதிலாக பிரயாணம் பண்ணுவது, அங்கே கூட்டம் இங்கே கூட்டம் என்று பிரயாணம் பண்ணுகிறதை மக்கள் விரும்புகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு ஜான் வெஸ்லி ஒரு பையனை குறித்து சொல்றாரு. அவன் 7 வயசுல ரட்சிக்கப்பட்டான். ஜான் ஃப்ளெக்ஷர். அந்த தம்பி 7 வயசுல ரட்சிக்கப்பட்ட அவன் அப்போஸ்தல காலத்தில் இருந்து அவன் பிறந்த நாள் மட்டும் அவனை போல ஒரு பரிசுத்தவான் எழும்பினதில்லை என்று சொல்லி ஜான் வெஸ்லி எழுதுகிறார். பாருங்க, நாம் எப்படிப்பட்ட பரிசுத்தவான்களையெல்லாம் இந்த பூமி கண்டிருக்கிறது. நாம் தான் மாசு படிந்து பாவம் நிறைந்த மக்களாக இருக்கிறோம். நம்முடைய பச்சிளம் குழந்தைகளையாவது அல்லது நம்முடைய குழந்தைகளையாவது மாசற்றவர்களாய் பாதுகாத்து கொள்ள ஆண்டவர் நமக்கு ஒரு கடமையை கொடுத்திருக்கிறார். அருமையானவர்களே, இந்த நாளில் நாம் நிர்விசாரமாய் ஆத்ம ஆதாயம் இல்லாதவங்களாக இருப்போமானால் எப்படிப்பட்ட ஆண்டவருக்கு முன்னாடி நிற்போம்? நான் உங்களுக்கு சொன்னேன், இரவெல்லாம் கண்ணீரோடு ஜெபித்து ஊழியத்தை செய்து இங்கும் அங்கும் அலைந்து காணிக்கை கூட வாங்காமல் ஊழியம் செய்து வந்தேன். ஒரு வீட்டுக்கு போனேன். ஒரு ஆலயத்தில் ஒரு பாட்டி, வயதான பாட்டி இருந்தார்கள். எழுந்திருக்க முடியல, கஷ்டப்பட்டு இருந்து எனக்கு கொஞ்சம் சாப்பாடு தந்தேன். நான் வேணான்னு ஆனாலும் கொஞ்சம் கூழ் கலக்கி வெங்காயம் கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். கடைசியில் அந்த பாட்டி ஒரு காணிக்கை கொடுச்சு. அந்த ஒரு 20 ரூபா கொடுத்தாங்க, வாங்கினேன். என்னையாலே இவ்வளோதான் கொடுக்கும், வேணாம் பாட்டின்னு. நீ சொன்னால் எனக்கு ஆண்டவருடைய ஆசீர்வாதம் வேணும், இதை வாங்கிக்க அப்படின்னா. பாருங்கள், அந்த பாட்டிக்கு நான் வாங்கி அந்த சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டேன். அங்கே ஒரு ஆலயம் கட்டப்பட்டு கொண்டு இருக்கிறது. எங்களுடைய சொந்தக்காரர்கள், எனக்கு வேண்டியவர்கள் ஒரு ஆலயத்தை கட்டி கொண்டு இருக்கிறார்கள். அநேக கிராமங்கள், நான் ஒரு 10-20 கிராமம் இதுவரை சந்திச்சிருப்பேன் அந்த ராம்நாத் டிஸ்ட்ரிக்டில். எங்கள் ஊர் பக்கத்தில் ஒவ்வொரு பாஸ்டேட்லேயும் 10 கிராமம் இருக்கும். ஒரு 3 பாஸ்டர் 4 பாஸ்டர்னா 40 கிராமம் இருக்குது. அப்போ இன்னும் எத்தனையோ தாலுகா இருக்குது. அதெல்லாம் போக வேண்டிய காலகட்டம் இருக்குது. தேவ செய்தியை கொடுத்து முடித்தவுடனே அந்த கிராம மக்களை சொன்னார்கள், நீங்கள் மாதம் ஒரு தடவை வாங்க, எங்களுக்கு வந்து செய்து கொடுங்க. ஆண்டவர்கிட்ட நான் சொல்லியிருக்கேன், இதுவரை மனம் திரும்புதலை ரட்சிப்பை குறித்து பிரசங்கிக்காத இடங்களில் நீர் என்னை கொண்டு போய் அந்த செய்தியை கொடுக்கவே ஆண்டவரே என்று சபித்திருக்கிறேன். ஆகினால அதை விரும்புகிறேன் என்று சொன்னேன். ஆனாலும் அவர்கள் குட் ஃப்ரைடே ஈஸ்டருக்கு வந்து எங்களுக்கு செய்து கொடுங்கன்றாங்க. சரி, நான் குட் ஃப்ரைடேக்கு வரேன்னு சொல்லி அவங்க என்னை போட்டிருக்கிறாங்க. பாருங்கள், ஆத்ம தாகம் உள்ள மக்கள் இந்த நாட்களில் அநேகர் எழும்பியிருக்கார்கள். எங்கு பார்த்தாலும் சபைகள் செத்து போன நிலைமையில் இருக்குது. செத்த பிரசங்கம், செத்த ஊழியர்கள் இந்த நாளில் இருக்கிறார்கள். ஒருத்தர் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணார், பாஸ்டர் நாளைக்கு அடக்காராதனை வாங்குறேன்னு சபையாரை கூப்பிட்டுருந்தார். எல்லாரும் வந்தார்கள். காலையில் ஒரு அடக்கார பெட்டியை பார்த்தார்கள். அங்கே உள்ள ஒரு பெரிய 5 அடி கண்ணாடி 6 அடி கண்ணாடி. ஒவ்வொருவனும் தன்னுடைய முகத்தை பார்த்து தான் செத்து கிடப்பதை அறிந்து கொண்டான். இன்றைக்கு நாம் அந்த நிலைமையில் தான் அருமையானவங்களே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஒருவேளை தேவன், யாருக்கு தெரியும், தேவன் இல்லை என்போர் மேல் உக்ர கோபத்தை ஊட்டுவதை காட்டிலும் கிறிஸ்தவர்கள் என்று தங்களை அதிகமாய் சொல்லிக் கொள்ளுகிறவர்கள் மேல் அவர் அதிக ஆக்கினை ஊற்றுவது அதிக நிச்சயமாக இருக்கும் என்பதை நாம் மறந்து விடக்கூடாது. ஆனால் அவர் சொல்றாரு, உன்னிலே செய்யப்பட்ட பலத்த கிரியை சீர்விலும் செய்தவனிலும் செய்யப்பட்டிருக்குமானால் அவள் அப்பவே சாம்பலிலே உட்கார்ந்து ரட்டுணித்தி சாம்பந்தில் மனம் திரும்பி இருப்பார்கள் என்று சொன்னார். நம்ம எத்தனை பேர் எவ்வளோ கிருபையாக ஜீவனை பெற்று இந்த நாள் வரை எனக்கு கூட ஆண்டவர், நான் எத்தனையோ மரணத்தை சந்திக்க வேண்டியது. இன்னைக்கு 78 வயசு வரை ஆண்டவர் கிருபையாக வைத்திருக்கிறார். ஆகவே எல்லா பாவத்திலும் பெரிய பாவம்
பெருமை. பெருமையினாலே கேரு பேல்சிபப் அந்த ஆர்ச் ஏஞ்சல் பிரதான தேவதூதர்கள் கீழே தள்ளப்பட்டார். அருமையானது, பெருமைக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார். அநேக ஊழியக்காரர்களும் விசுவாசிகளும் இன்னைக்கு பெருமையாக வாழ்ந்து வருவதை, தங்களுக்கு உண்டானதை குறித்து பெருமை பாராட்டுகிறதை நாம் பாவத்தை பார்க்கிறோம். இன்னும் அநேகர் பாவத்தை வைத்து கொண்டே மரண பரியந்தம் ஜெபிக்கிறவர்களாக இருக்கிறார்கள். ரட்சிக்கப்படுறதில்லை, மனம் திரும்புவதில்லை. யோவான் 3:3 சொல்கிறார், நிக்கதேமை பார்த்து, நீ யூதனுக்கு அதிகாரி, பரிசேயன், வேதத்தை சுமக்குகிறவன், நீ ஒரு போதகனாய் இருந்தும் மனம் திரும்பாமல் இருக்கிறாயா என்று சொல்லி ஆச்சரியப்படுகிறார். மனம் திரும்பாதவுடைய முடிவு எப்படி இருக்குன்னு தெரியுமா? மார்க் 48 9 47 4 46 47 3 வசனம் ஒரே காரியத்தை இன்சிஸ்ட் பண்ணுகிறது. என்ன தெரியுமா? அங்கே அவர்கள் புழுசாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். பிரசங்கிக்கிற நீங்களும் நானும் அதன்படி செய்யாவிட்டால் மற்றவர்களை காட்டிலும் அதிக ஆக்கினை அடைவோம் என்பதை மறந்து போகாதீர்கள். மத்தேயு 25:12 சொல்லுகிறது, ஆண்டவர் ஒரு கூட்ட மக்களை பார்த்து, உங்களை அறியேன், நாங்கள் அதையே அற்புதத்தை செய்தோமே, பிசாசுகளை விரட்டினோமே. 25:41 சபிக்கப்பட்டவர்களை நித்திய அக்னிக்குள்ளே போங்கள். நான் கூட தான், ஆண்டவர் என்னை கொண்டு தான் கிட்டத்தட்ட ஒரு 10 பேருக்காவது அற்புதங்க செய்வோம். ஒருவன் நாக்கை தொங்க போட்டு உள்ளே போகாமல் பெரிய வாலிபன், 6 அடி இருப்பான், பலசாலி, 3 நாள் கடு சாக போனான். அவனுக்கு ஆண்டவர் கிருபியாக ஜெபித்து அவனுக்கு ஆண்டவர் சுகம் பெற்றான். ஒரு வாலிபன் நிர்வாணமாய் சகோதரிக்கும் தாய்க்கும் முன்பாக நின்றவனுக்காக ஜெபித்து பெற்றான். இன்னொரு வாலிபன் பாம்பை போல வீட்டுக்குள்ளே நகர்ந்து போனான். இன்னும் ஒரு ஊரில் ஒரு பெண், பேய் பிடித்த பெண், என்னை பார்த்து கேட்டால், அந்திரேயா எப்படா சென்னையில இருந்து வந்தாங்க? பாருங்க, உங்களையும் என்னையும் பிசாசுகளுக்கு நன்றாக தெரியும். பேர் சொல்லி அழைக்கக்கூடியவங்களாக இருக்கிறது. என் பேர் தமிழ்ல அந்திரேயா, இங்கிலீஷில் ஆண்ட்ரூ. அப்போ அதை நான் ஆலயத்துக்கு கூப்பிடும்போது வரமாட்டேன்னு சொல்லு. ஆனால் ஆலயத்தில் முழங்கால் போட்டவுடனே அலர்ச்சி, ஐயோ நான் போயிடுறேன், விடு, என்னை விடு என்று சொல்லி நான் ஜெபிக்க கூட இல்லை. அப்போ பிசாசுகள் நம்மை அறிந்திருக்கிறது. அருமையானவர்களே, நாம் எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்கிறோம். பிஷப் போலிகாப்சன் ஒரு மனுஷன் 86 வயதில் 1ஆம் நூற்றாண்டில் இருந்தார். அப்போதைய நாட்களில் கிறிஸ்துவை சேவிக்கிறவர்களையும் கிறிஸ்துவுக்கு ஊழியம் செய்கிறவர்களும் தீயிட்டு கொளுத்தினார்கள். அவரிடத்துல, அவர் வயதான காலமாக இருந்ததுனால அவரிடத்துல அந்த போர்ச்சேவர்கள் வந்து சொன்னார்கள், ஒரே ஒரு வார்த்தை, ஜீசஸ் இஸ் நாட் த லார்ட், சீசர் இஸ் த லார்டுன்னு சொல்லு அப்படின்னார். அவர் அதை சொல்லவில்லை. அவர் அதை சொல்ல முடியாது, இத்தனை ஆண்டு ஆண்டவருக்காக நான் வாழ்ந்து எப்படி போய் செல்வேன், மறுதளிப்பேன் என்று சொல்லி அவர் முடியாதுன்னு சொன்னாலே அவர் தீயிட்டு கொளுத்தப்பட்டார். பாருங்க, ஒரு பறவை குறித்து நான் படித்தேன். பெலிகான் என்ற நாரை தன் குஞ்சுகளுக்காக உணவு தேட போகும். உணவே கிடைக்காத பட்சத்தில் தன் குஞ்சுகள் பசியினால் கதறுவதை பார்த்து தன் கூரிய அழகினால் தன் சரீரத்தை கிழித்து அதன் இரத்தத்தை உணவாக கொடுத்து பின்பு அது மடிந்து விடும். ஒரு சாதாரண 5 அறிவுள்ள பறவை கூட தன் பிள்ளைகளை எவ்வளவாய் நேசிக்கிறது. நாளைக்கு உன் பிள்ளைகள் எங்கே இருப்பாங்க, இன்று மரித்து அவங்க எங்கே போவாங்கங்கிறத கூட அக்கறையற்ற அநேக ஆயிரக்கணக்கான மக்கள் திருச்சபையில் இன்றைக்கும் இருக்கத்தான் செய்யுது. நரகம் வழிந்து கொண்டு தான் இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், 100க்கு அதிபதினு ஒருத்தன், அவர் போர்ச்சேவகன் ஒருத்தன் இயேசு கிறிஸ்துவை விழாவிலே குத்தினான். அவன் குத்தும்போது அவனுடைய அந்த ரத்தம் அவனுடைய கண்ணிலே பட்டது. ஒரு கண் பார்வையற்றவனாக இருந்தானான். அந்த கண் பரிபூர்ணமாக சுகமடைந்து, அவன் பேர் லாங்கிமஸ். அவன் உடனே என்ன செய்தான், அந்த உடனே முழங்கால் படியிட்டு மெய்யாகவே தேவனுடைய குமாரன் என்று சொன்னான். அது மாத்திரம் இல்லை, அவன் சொந்த இரட்சகராக அவரை ஏற்றுக்கொண்டு
அதற்கு பிறகு அவன் ஒரு பெரிய வல்லமையான ஊழியக்காரனாக மாறினான். வில்லியம் கேரியை குறித்து பார்க்கும் பொழுது அட்ட தரித்திரம், பைத்தியக்கார மனைவி, பிள்ளைய அவரே அந்த கூகுள் கரையில் மண் தோண்டி புதைத்தார், மனைவியை அவரே தோண்டி புதைத்தார். இப்படியாக அவரை ஒருத்தன் ஏளனமாய் பேசினான். இவர் ஷூ மேக்கர்னா. அவர் சொன்னார், ஐ எம் நாட் அ ஷூ மேக்கர், ஐ எம் அ ஷூ மெண்டர்னா. நான் பிஞ்ச செருப்பை தைக்கிறவன்னார். அவர் தான் சொன்னார், அட்டம் கிரேட் திங்ஸ் ஃபார் காட் அண்ட் எக்ஸ்பெக்ட் கிரேட் திங்ஸ் ஃப்ரம் காட். கடவுளுக்காக பெரிய காரியங்களை செய்யுங்க, கடவுளத்தில் பெரிய இதை எதிர்பாருங்கள் என்று அவர் சொன்னார். அருமையானவங்களே, இந்த நாளில் நான் முடிக்கிறேன். ஜான் நாக்ஸ்னு ஒரு பையன் 12 வயசில் ஆண்டவருக்காக தேசத்தை ஸ்காட்லாந்தை தாரும், இல்லை என்றால் சாகிறேன் நான். அவருடைய கண்ணீரை கேட்டு தேவன் தேசத்தை மாற்றினார். இரத்த காட்டேரியான ராணி அவருடைய பாதங்களுக்கு மலங்கினார். பரலோகம் அசைந்தது, பிசாசுகள் நடுங்குது. தேவனுக்காக வைராக்கியம் உள்ளவர்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களையும் உங்களுடைய பிள்ளைகளையும் இந்த ராத்திரியில் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.